இந்தியாவில இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கல்லூரிகளில் ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கலை அறிவியல் கல்லூரி. 1842 துவங்கப்பட்ட இந்த கல்லூரி 184 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மிக பெரும் பழமை வாய்ந்த, அதே போன்று பல அரசியல் தலைவர்கள், அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், ஈ.வி.கே. சம்பத், பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த கல்லூரியில் படித்தவர்கள். அதே போன்று கவிஞர் வைரமுத்து, தமிழறிஞர் மு. வரதராசன் உள்ளிட்ட பல இலக்கியத்துறை சார்ந்தும் தமிழறிஞர்களும் இந்த கல்லூரியில படிச்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 184 ஆண்டுகளாகவே இந்த கல்லூரி ஒரு ஆடவர் கலை அறிவியல் கல்லூரியாகவே செயல்பட்டு வந்தது. அதாவது மாணவிகள் கிடையாது, மாணவர்கள் மட்டுமே படித்து வந்த நிலையில இந்த ஆண்டு முதல் 2026-27 கல்வியாண்டிலிருந்து இருபாலர் மாணவிகளும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக, இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணையை உயர்கல்வித்துறை வழங்கி இருக்கிறது. இது தொடர்பாக கல்லூரி முதல்வர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசினுடைய இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும், இந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், பச்சையப்பன் கல்லூரி மேலும் அடுத்த ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி செல்லும் என்றும் கல்லூரி முதல்வர் பேபி குல்நாத் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு முதல் இருபாலர் கல்லூரியாக சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.